அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு பட்டாசினால் ஏற்படும் தீமைகள் பற்றி. பட்டாசு வெடிப்பதால் நாம் இரண்டு பாவங்களை செய்கிறோம். அதாவது, ஒன்று நம்மை நாமே அழித்துக் கொள்வது, மற்றொன்று நாம் மற்றவர்களை அழிப்பது. இந்த இரண்டு பாவங்களுமே ஒரு சேர பட்டாசினால் அமைந்திருக்கிறது. உங்களையே கொன்று விடாதீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது நிகரற்ற அன்புடையோனாக இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 29. உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 195. நம்மை நாமே அழித்து மற்றவர்களையும் அழிக்கும் இந்த பாவங்களை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது என்று திருக்குர்ஆன் கட்டளையிடுகிறது. இன்று பட்டாசினால் கை, கால், கண்கள் பறிபோகின்ற எத்தனையோ பேருக்கு கண் பாதிக்கப்பட்டுள்ளது. கை கால்கள் முடமாகி உள்ளது. கால்களை யாராவது திருப்பி தர முடியுமா? அந்த கைகளை, கண்ணை யாராவது திருப்பி தர முடியுமா? பட்டாசில் உருவாகும் நெருப்புக்கு இது உயிர் உள்ளது, இது உயிர் இல்லாதது என்று பிரித்து பார்க்கும் ஆற்றல் உள்ளதா? ஏன் நெருப்புடன் இப்படி ஒரு விளையாட்டு? மனித உயிருக்கும் உடைமைக்கும் இன்ன பிற உயிரினத்திற்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ஊறு விளைவிக்கும் இந்த தீயுடன் இப்படி ஒரு விபரீத விளையாட்டை நம்முடைய குழந்தைகள் விளையாடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது பெற்றோரின் மிகப்பெரிய கடமையும் பொறுப்புமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.